ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.1 அக்ரிலிக் பேனல் ஆம்பிளிஃபையர் தான் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 5.1 ப்ரோலாஜிக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 சென்டர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா 6.1 ஆம்பிளிஃபையராக பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஹெவியான ஆடியோ கிளாரிட்டி வர மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த ஒரு ஆம்பிளிஃபையரை பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்த ஆம்பிளிஃபையரை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. ஸோ அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு லோ பட்ஜெட்டில் 5.1 2.1 ஆம்பிளிஃபையர்லாம் செஞ்சு கேட்குறீங்க. இப்போ லோ பட்ஜெட்டில் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஒரு ஆம்பிளிஃபையரும் செய்ய முடியும். நம்ம சொல்லுவோம் ஸ்டார்டிங்லேயே ப்ரோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இருந்தாலுமே நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ இந்த ஆம்பிளிஃபையர் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், இந்த ஆம்பிளிஃபையர் எனக்கு இந்த விலையில வேணும் அப்படின்ட்டு நீங்களாவே கேட்குறீங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு அசம்பிள் ஆம்பிளிஃபையர் செய்கிறோம் அப்படின்னா அந்த ஆம்பிளிஃபையர் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும், எத்தனை ரூமுக்கு எந்த ஸ்பீக்கர் போட்டால் எந்த ஆம்புக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து கரெக்டாக சொல்லுவோம். அதுபடி தான் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் செய்வோம். இப்போ ப்ரோ நான் சவுண்டை கம்மியாக தான் இப்போ இந்த ஹோம் தியேட்டர்லாம் வரும்ல அந்த மாதிரி ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம வந்து லோ பட்ஜெட் ஆம்பு வந்து செய்யலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது 8 இன்ச்சு ஸ்பீக்கர் 5 போடுற மாதிரியும் ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபர் போடுற மாதிரியும் நல்ல ஹெவியாக அக்ரிலிக் பேனல் போட்டு சூப்பராக ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அமௌண்ட் அதிகமாக தான் வரும். அதில் வந்துட்டு லோ பட்ஜெட்டில் எனக்கு ஆம்பு செஞ்சுதாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால் நண்பர்களே நான் பட்ஜெட் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஆம்பு தேவை அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதோட விலை அப்படிங்கிறத ஸ்டார்டிங் ப்ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ இது பண்ணாலே கொஞ்சம் மீடியமாக நல்லா தான் இருக்கும். இதோட உங்களுக்கு ஹெவியாக வேணும் அப்படின்னா அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ எந்த ஆம்பிளிஃபையர் வேணும்னாலும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அங்கே நான் வந்துட்டு எப்படி என்ன மாதிரி ஆம்பிளிஃபையர் என்ன விலை அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸாக சொல்லியிருந்தேன். ஸோ இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதுக்காக தான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஏதாச்சும் தப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சுவாங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் அக்ரிலிக் பேனலில் இருக்க ஸ்டிக்கர் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த அக்ரிலிக் பேனல் பார்த்தீங்கன்னா சேம் கலர் லைட்டோட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஆம்பு செஞ்சிருப்போம். ஸோ அதே அக்ரிலிக் பேனல் தான், சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இந்த அக்ரிலிக் பேனலில் அவங்க வந்துட்டு சிங்கம் படம் வந்துட்டு லைட் ஏரியா மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா சூப்பராக லைட் ஏரியா மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அந்த சிங்கம் படத்தையும் வந்துட்டு கஸ்டமேட்டாக அக்ரிலிக் பேனல் வாங்கி சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆம்பிளிஃபையரை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதே போல் ஆடியோ கிளாரிட்டி சப் பஞ்ச் எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியரில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர் 24/024 8 amps யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா 12/012 1 amps வந்துடுது. பவர் சப்ளை கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 50 வால்ட் 4700 மைக்ரோஃபால்ட் கெப்பாசிட்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். எல்இடி லைட் பவர் சப்ளைக்காக பார்த்தீங்கன்னா 12 வால்ட் 2 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்ட்ரிப் லைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வசந்த் 5.1 ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 6 சேனல் டிரான்சிஸ்டர் கெய்னர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 12 இன்ச் சப்வூஃபர் லோட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 450 STK மாடியூல் போர்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். 6 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா TDS 726/6 சேனல் போர்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். UDயோட 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். 2 கூலிங் ஃபேனுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு பக் கன்வெர்ட்டர் வச்சிருப்போம். 2ல செலக்டர் சுவிட்ச்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 5 இன்புட் செலக்டர் சுவிட்ச், அதுக்கு பிறகு ஆக்ஸ், அதுக்கு அடுத்தது USB ஆன் ஆஃப். ஸோ அந்த 5.1 செலக்டர் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த DVD பிளேயர்லாம் 5.1 அவுட் வரும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு பேக் சைடு நம்ம அந்த ஆம்புக்கு பின்னாடி வந்துட்டு 5.1 இன்புட் கொடுக்குற மாதிரி RC கனெக்டர்ல லைன் கொடுத்து வச்சிருப்போம். ஸோ நீங்கள் அந்த DVDல இருந்து 5.1 அவுட் எடுத்துட்டு போயிட்டு இந்த RC கனெக்டர்ல லைன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரண்ட்ல 5.1 சுவிட்ச் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா USB போர்ட் ஆஃப் ஆகிட்டு அந்த DVD பிளேயர் 5.1 இன்புட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதே போல பேக் சைடு லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுக்குற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு RC கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவியில் வந்துட்டு ஒரு சோப்பு கலர் ஒயரும் வெள்ளை கலர் ஒயரும் RC கனெக்டர் வரும் பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரண்ட்ல ஆக்ஸ் சுவிட்ச் அழுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து USB போர்டும் DVD பிளேயர் இன்புட்டும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டு நமக்கு வந்துட்டு டிவி லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதே போல பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சப் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஒன்று செட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு லைன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரீ போர்டில் இருந்து தான் எடுத்திருப்போம். ஸோ இதை பற்றி ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு ஒரு தனியாக வீடியோவே போடுறேன். இந்த ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப் காட் பேஸ் வேணுமா ஸ்மூத் பேஸ் வேணுமா, சில பாட்டுக்குலாம் வந்துட்டு பேஸே இருக்காது. அப்போ வந்துட்டு இதெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மூலியமாக நமக்கு வந்து பேஸ்லாம் விழுகும். ஸோ அப்போ பாருங்க, டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம், DVD பிளேயர் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் பென் டிரைவ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்பிளிஃபையர்ல உண்டு. அதே போல ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட்டு சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெஃப்ட் ரைட்டு பார்த்து ஸ்பீக்கர் USB போர்டு அப்புறம் ப்ரோலாஜிக் லைனு அப்புறம் DVD இன்புட் லைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெஃப்ட் ரைட்டு கணக்கிலேயே கொடுத்துருப்போம். அடுத்து சப்புக்காக பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்பீக்கருக்குலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீக்கர் கனெக்டரே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒயரிங்லாம் பாருங்க, இந்த வாட்டி கீட் ஸ்லீவ்லாம் யூஸ் பண்ணி ஒயரிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா சவுண்ட் செக்கிங் பார்க்கலாம்.
ஸோ ஓகே கைஸ், சவுண்ட் செக்கிங் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பிள் பிளேயர் அசம்பிள் பண்ணணும் இல்லைனா ரீஒர்க் பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.